from Tasty Samayal. Hello foodies! நம்ம இப்போ ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் ஈவினிங் டிஃபன் டைமாக இருந்தாலுமே இல்லை நைட்டு டின்னருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபன் ரெசிபி தான். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி. ஃபர்ஸ்ட்டு குழிப்பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். இந்த 2 பருப்பும் நல்லா கோல்டன் கலரில் நமக்கு மாறி வரணும். அது வரைக்கும் கலந்து விடுங்க. ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். இப்போ பருப்புகள் நல்லா ஓரளவு செவந்து வருது. இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதில் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கும் மாவுக்கும் தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதற்கு அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும். அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிடலாம். ஏன்னா இந்த பேனில் இருக்க சூடே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம அந்த சூட்லேயே சேர்த்து இருந்தோம்னாலே அதுவே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். குழிப்பணியாரத்துக்கு அப்படின்னு தனியாக மாவு எதுவுமே அரைக்கலை. நம்ம இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அதே மாவு தான். இட்லி மாவில் 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுனா அது ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு முழு கேரட்டை துருவி இதில் சேர்த்துடலாம். நம்ம தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பையும் இதனோட சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே கலந்து விடலாம். இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு தனியாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு இந்தளவு திக்காக இருக்கணும். காய்கறிகளுக்கு தேவையான அளவு நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை குழிப்பணியாரக்கல்லில் ஊற்ற போகிறோம். ஏற்கனவே குழிப்பணியாரக்கல்லில் நம்ம இது போல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கோம். இது இரும்பு கல் தான், அதாவது வார்ப்படம் கல் இல்லை, இரும்பு கல். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது எப்பொழுதுமே நடுவில் இருக்க குழியில் ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிடுங்க. ஏன்னா ஹீட்டு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொரு குழியிலையாக நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும் பொழுது வெளியிலலாம் சிந்திடாமல் மாவு சேர்த்தா நமக்கு ஒன்றோட ஒன்று குழிப்பணியாரம் ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் செலவாகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடியில் எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்கும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். நம்ம இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக அதை ஓரம்லாம் அதில் ஒட்டி இருந்ததுன்னா லைட்டாக எடுத்து விட்டுடலாம். நம்ம இரும்பு கல்லில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் எடுக்க இப்படி வருது. நம்ம எவ்வளோ தான் எண்ணெய் விட்டுருந்தாலுமே லைட்டாக அது ஒட்டி இருக்கும், ஆனால் அடியில் கல்லில் ஒட்டாமல் வந்துடும். இதே நீங்கள் நான்ஸ்டிக் கல்லில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைலாம் வராது. ஆனால் நான்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இது போல் எல்லாத்தையுமே 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு இந்த குழிப்பணியாரத்தை நம்ம சர்விங் பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த குழிப்பணியாரத்துக்கு எடுத்திருக்க மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரே ஒரு நாள் புளிக்க வச்சு நம்ம இட்லிக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே போல் மாவு தான் எடுத்திருக்கேன். சூப்பராக குண்டு குண்டாக குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உடச்சக்கடலை தேங்காய் வச்சு அரைச்ச சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குழிப்பணியாரத்துக்கு கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இப்படி எல்லாமே நல்லா மேட்ச் ஆகுங்க. அது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த குழிப்பணியாரத்துக்கு மாவு அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இட்லி மாவில் தான் பயன்படுத்தியிருக்கேன்னு. அதுவும் ரொம்ப புளிக்காத மாவு தான் எடுத்திருக்கேன். அதாவது புளிச்ச மாவுலேயும் செய்யலாம், இருந்தாலுமே நீங்கள் இன்றைக்கி மாவரைச்சி நாளைக்கு இட்லி சுட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி சுட்டுட்டு அன்றைக்கி நைட்டோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ குழிப்பணியாரம் செஞ்சிங்கன்னா அந்த மாவில் செய்கிற குழிப்பணியாரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கேரட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோஸோட ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா கோஸ் வதக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் நம்ம வெறும் வாணலியில் வறுப்போம். மிளகாய் பொடிலாம் செய்கிறதுக்கோ இல்லை இட்லி பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் செய்கிறதுக்காக நம்ம வறுப்போம் இல்லைங்களா? அப்படி வறுக்கும் பொழுது அந்த மிளகாயோட நெடி நமக்கு தும்மல் இருமல்லாம் ஏற்படுத்தும். அந்த மாதிரி தும்மல் இருமல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, மிளகாய் வறுக்கும் பொழுது அதில் தேவைக்கேற்றாற் போல், அதாவது மிளகாயோட அளவுக்கேற்றாற் போல் கல்லுப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வாணலியில் வறுத்திங்கன்னா அந்த மிளகாயோட நெடி ஏற்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட நியூ அப்லோட்ஸ் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.